ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிடம்புரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. புழியர்கோன் வெப்புழித்த புகழியர் கோன்கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பிழனைந்த புறானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் புழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன்றறியவனாய் எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற் பழனத்தனி ஆரூரனை மறக்கலுமாமே. ஒருவனாய் உலகேத்த நின்றனாலோ ஓருருவே மூவுருவமான நாளோ கருவனாய் காலனை முன் காய்ந்தனாலோ காமனையும் கண்ணழலால் விழித்தனாலோ மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்தனாலோ மான்மரிக்கை ஏந்தியோர் மாதோர் பாகன் திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்டனாலே. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி சிறார் திருவையாரா போற்றி. அழகான திருவாரூர் தியாகேச பெருமானுடைய லீலைகளை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவடி சரணம், திருவடி சரணம். நம்மோட குருவருள் ஆன்மீக மையத்துல வார வாரம் நாம திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலைகளை பார்த்துக்கிட்டு வரும். யாருக்கு கிடைக்கும் இந்த பேரு, யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு, யாருக்கு கிடைக்கும் இந்த சந்தோஷமான நிகழ்வுகள்? ஏன்னா ஒவ்வொரு புராணங்கள் கேட்க கேட்க என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்றத நாம இன்னைக்கு இப்ப பார்க்க போற அந்த படலங்கள்ல, அதாவது அந்த லீலைகள்ல நாம இப்ப பார்க்க இருக்கோம். என்ன கிடைக்கும்? நாங்களும் வாரட்டும் வாரம் நீ பேசுறத கேட்டுக்கிட்டு தாமா இருக்கோம். ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு இறைவன் கொடுக்க போறார். நமக்கு என்ன கிடைக்கும்? இறைவனை நாம வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்றது, அந்த பல கேள்விகளுக்கான பதில் இன்னைக்கு இறைவன் நமக்கு கொடுக்க போறார். அது போல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற லீலைகள் ருத்ர சாவக ரிஷிக்கு பூர்வ ஜனனம் அளித்த லீலை. பூர்வ ஜனனம் அளித்த லீலை. அவருக்கு ருத்ர சாவ மகரிஷி, அவருக்கு பூர்வ ஜனனம் அளித்த லீலை. இரண்டாவதாக துர்வாச மகரிஷிக்கு கங்கையை அளித்த லீலை அப்படின்னு 2 லீலைகளை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த ருத்ரசாவக மகரிஷி அப்படின்றவர் என்னன்னா சிறந்த சிவபக்தியோடையவர். ஒரு சிவபக்தி அப்படின்னா மனதுக்குள்ள இறைவன் வந்துட்டார் அப்படின்னா இந்த ஆணவம் வராது. இந்த ஆணவத்தால வர கண்மமும் மாயையும் அதுவே அகன்று போயிடும். அது அகன்று போயிட்டதுனாலே நம்ம மனசுக்குள்ள என்ன வந்துருமா, அந்த குழந்தை போல ஒரு மனது வந்துடும். அவங்கள நாம எதுவும் பண்ண வேண்டாம், சரி விடு, நம்மோட காசு அவன் எடுத்துக்கிட்டானா சரி எடுத்துக்கிட்டோம் விடு, இறைவன் பார்த்துக்குவார். அந்த மனசு வந்துடும். அந்த குழந்தையுடைய மனது நமக்கு வரும். அப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நமக்குள்ள இறைவன் இருக்கிறார். கள்ளம் கபடம் இல்லாத மனசு இருக்கிறவனுக்கும், இருக்குன்னு சொல்றவங்களுக்கும், இல்லைன்னு சொல்றவங்களுக்குமே அவர் இறைவன் தான். இல்லைன்னு சொல்றதுனால அவர் இல்லாம ஆயிரு போறாரா? இருக்குன்றதுனால இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கார் இல்லையா? அப்போ இறைவனை நினைக்க 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 நமக்கு என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஒரு மனுஷன் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ச்சியா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இறைவனை. இறைவா சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு
21,600 முறை ஒரு நாளைக்கு நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்னா, ஏம்மா ஒரு மூச்சுக்குமா நான் இறைவனை நினைச்சுக்கிறது? சிவசிவா, சிவாய நம, திருச்சிற்றம்பலம், ஆரூரா, தியாகேசா, கட்சி ஏகம்பனே அப்படின்னு அம்பலவானான்னு ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். சரி, அப்படி சொல்ல வாய்ப்பில்ல. அப்ப நம்ம அருளாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு முக்கியமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்தாங்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், ஆரூரா, தியாகேசா, மனசார ஆரூரா, தியாகேசான்னு அவனை கூப்பிட ஒரு முறை சொன்னா அந்த 21,600 முறை சொன்னதுக்கு சமம். திருச்சிற்றம்பலம், ஆரூரா, தியாகேசா அப்படின்னு அவனை மனதார வணங்கினான். அப்ப அத்தனை முறை சொல்ல முடியாது. இந்த ஒரு முறை சொல்லிக்கலாமே அப்படின்னா அதுதான் கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம அதாவது அந்த வார்த்தைகள் சொல்லணும். சொல்லி 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 நட்டவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவேன்னர். யார்? சுந்தரர் பெருமான். இறந்தே போயிட்டா கூட என்னுடைய உடல் என் நினைவுகள்லாம் இழந்தாலும் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? மறக்க கூடாதுப்பா, உன்னை மறந்துடக்கூடாது அப்படின்னு சுந்தரர் சொல்ற. அப்ப சுந்தரரே அப்படி சொல்லும் போது நாம எப்படி சொல்லணும்னு பாருங்க. 2 நாள் கஷ்டமா இருக்குமா, 3 நாள் கஷ்டமா இருக்குமா, அதுக்கப்புறம் பழகிடும். சிவசிவா, 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 பா எவ்வளவு இனிக்குதுப்பா. தேன் 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 தேன்னு சொல்லுவாங்க திருவாசகத்தை. சீர்வாழி முத்து அழுக்கோடு திரியும் சிறுகுடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காட்டாட்கொள்ளும் குருமணியே தேவாதேவர்க்கு அறியானே சிவனே சிறிது என் முகம் நோக்கி என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே. தித்திக்கோங்க, வாய் தித்திக்கும், மனசு தித்திக்கும். ஆசை 10 படிச்சு பாருங்க. சீழ்வாஞ்சி ஈ மொய்த்து அழுக்கொடு தெரியும் சிறுகுடில் இது சிதைய. இந்த குடில் என்ன ஆகும்? மிஞ்சி மிஞ்சி போனா சீழ் இந்த அழுக்கு குடில் ஈ மொய்க்கும், இறந்து போயிடுச்சுன்னா. அழுக்கொடு தெரியும் சிறுகுடில் இந்த உடம்பு சின்ன வீடு, ஒரு குடிசை மாதிரிதான். சிறுகுடில் இது சிதைய, இது சிதைஞ்சு போகிற உடம்பு தான். அது சிதைஞ்சு போறதுக்குள்ள கோவே பூவாய் அப்பா அரசனே ராஜா திருவாரூர்ல தியாகராஜ பெருமானாக வீற்றிருக்கும் இறைவனே, நடராஜ பெருமானாக வீற்றிருக்கும் அம்பலவாணனே, ஒரு முறையாவது கோவே அப்படின்னா அரசேன்னு அர்த்தம். கோவே அரசே, ஒரு முறையாவது என்னை கூப்பிட்டுக்கோயேன், கூப்பிட கூவாய், ஒரு முறையாவது உன் கடைக்கண் பார்வையை எனக்கு காட்ட மாட்டியா? கூப்பிட மாட்டியா? ஒரு முறை சரி கூப்பிட கூட வேண்டாம், இப்படி அந்த கடைக்கண் பார்வைய பார்த்து ஆஹா நம்ம குழந்தை போல தெரியுது அப்படின்னு திரும்பியாச்சும் ஒரு பார்வை பார்க்க மாட்டியா? மணிவாசக பெருமான் கதற. தொழுது தொழுது அடி அடைந்த அன்பர்களில் அழுதே அடி அடைந்த அன்பன் மணிவாசக பெருமான் மாணிக்க வாசகர். படிச்சு பாருங்க திருவாசகம். ஒரு வரி, அந்த திருவாசகத்துல ஒரு வரி கூட படிச்சுக்கிட்டே வாங்க. அந்த ஒரு வரியில எனக்கு மனசு உருகல. இந்த 658 பாட்டும் நான் பாடிட்டேன், ஒரு வரி எனக்கு உருகலன்னு சொன்னா அது ஜடம்னு அர்த்தம். மரம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த திருவாசகத்தை பாடும்போது ஒரு வரியிலையாவது கண் கலங்கும், ஊன் உருகும். இந்த உடம்புலாம் ஊன் ஊன் உருகும். அதன் கூட உயிர் போயிட்டு கேட்காமையே கொஞ்சம் உருகும். உயிரும் உருகும், வசிக்காது.
தூக்கம் வராது. மறுபடியும் எப்ப பாடுவோம்? திருவாசகத்தை எடுத்து எப்ப பாடுவோம்? அப்படின்னு அந்த ஒரு ஆர்வம் வரும். அப்ப அந்த திருவாசகத்தை பாட 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 ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? 688 பாட்டுல ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடணும். விளக்கேத்திட்டு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மனசு? எவ்வளவு இனிமையா இருக்கும்? இல்லம்மா ஒரு பாட்டு இல்ல, நான் ஒரு பதிகம் பாடுவேன். சரி பாடுங்க. நல்லது நடக்கும். கண்டிப்பா நல்லது நடக்கும். சத்தியமான உண்மை. நம்ம அருளாளர்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. நல்லது நடக்கும். அப்ப இறைவனை சதா அவன் நாமாவ நாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அவன் நாமாவ பேசிக்கிட்டே இருக்கோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சிவகதி கிடைக்குமே. சிவ சிவ என்கிளர் தீவினையாளர் சிவ சிவ என்றுட தீவினை மாலும் சிவ சிவ என்ன தேவருமாவார் சிவ சிவ என்ன சிவகதி தானே. திருமந்திரத்தில் சொன்னார். இந்த மனசுக்கு கள்ளம் கபடம் இருக்காது. அவனை நினைக்கிற மனசுக்கு இன்னொரு உயிருக்கு துரோகம் பண்ற அந்த மனசு வராது. அப்ப அவன் நாம் சொல்லுவோமா? ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா சொல்லுவோமே. அதே போலதான் சிவபக்தியில் சிறந்தவராக இருந்தார் இந்த ருத்ராசாவக மகரிஷி. அவர் கமலாலய கரையில 100 வருஷ காலம் தவம் பண்ணினாராம். திவ்ய தாரணை, தியாகேச பெருமான நினைச்சு திவ்ய தாரணை அப்படின்ற இந்த தவத்தை மேற்கொள்றார். அவர் அப்படி தவம் மேற்கொள்ளும் போது தத்துவ ஞானத்தையும் தனது பூர்வ கர்மாக்களின் பயனையும் நம் முன் ஜென்மத்தோடைய கர்மா அழியணும். முதல்ல நம் முன் ஜென்மம் நாம முதல்ல செஞ்ச பாவங்கள் குறையணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? இறைவனுடைய திருவடிய அப்படி கெட்டியமா புடிச்சுக்கணும். வேற வழி கிடையாது. இந்த ஆன்மா ஏமா சாமி கும்பிடாதவங்க நல்லாதான் இருக்காங்க, பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம், வணங்கிட்டு நாங்க தான் கஷ்டப்படுறோம் கிடையாது. அவனுடைய முன் ஜென்ம பலன் அது அவனுக்கு கிடைக்குது. நாம ஏன் கஷ்டப்படுறோம்? கஷ்டம் இல்லை, இது நமக்கு பக்குவம். இறைவன் நமக்கு கொடுக்கறது பக்குவம். இந்த பக்குவம் எதுக்கு சுவாமி கொடுக்கிறார்? அவர்கிட்ட நாம போகும்போது சுத்தாத்மாவாக போகணும். அப்படி சுத்தமா எடுத்துக்குவார் சுவாமி. ஒவ்வொரு நாயன்மார்கள் வரலாறையும் படிச்சுட்டு வாங்க. அவங்களுக்கு அவங்க படாத துயரமா நாம இப்ப படுறது நினைச்சுக்கோங்க. அவங்க படாத துயரமா. அப்ப இறைவன் அடி சேரணும்னா அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீ சிவத்தை வணங்குறே, இன்னும் உனக்கு பல கஷ்டம் வருமே, ஐயோ ரொம்ப சோதனை பண்ணுவாரு. ஆமா, சோதனை தான் பண்ணுவார். அந்த சோதனை எதற்காக? சாதிக்க. அந்த சோதனை எதற்காக? நாம் சாதிக்கிறதுக்காக சுவாமி கொடுக்கிறார். புரிஞ்சுக்கோ, பார், நீ யார் கூட இருக்கன்னு பார், தெரிஞ்சுக்கோ, இதுதான் உலகம், நீ வெகுளியா வாழ்ந்துட்ட, பாத்துக்கோ அப்படின்னு சுவாமி நமக்கு அடிமேல் அடி கொடுத்து தெளிய வைப்பார். பார், இதுதான் உலகம், நீ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு பாரு அப்படின்னு காட்டுவார். தெரிஞ்சுக்குவோம். இறைவா சிவசிவா அரஹரான்னு அப்பதான் நம்ம மனசுக்கு இந்த மண்டைக்கு உரைக்கும். அப்படி அவங்கள வணங்கி அந்த பூர்வ ஜென்ம கர்மா, அதாவது நம்ம முன் ஜென்மத்துல செஞ்ச வினையே போயிடணும் அப்படின்னா, வேரோட அழியணும் அப்படின்னா இறைவனை தான் பற்றணும். இந்த ஜென்மத்துல விட்டுட்டாலும் எப்பயாவது ஒரு பிறவி எடுக்கும் போது அந்த பிறவியிலாவது இறைவன் திருவடிய பற்றியே ஆகணும். அதுதான் மோட்சத்துக்கு வழி. பிறவா பெருநிலைக்கு வழி அதுதான். அப்படின்னும் போது அந்த முன் ஜென்ம பூர்வ ஜென்ம பிராப்தி இதெல்லாம் அவர் அந்த தியானத்து மூலமா இறைவன் கிட்ட இருந்து ஒரு அருளாக வாங்கிக்கிறார். அப்படி பரமேஸ்வரனுடைய பக்தியானது எப்பொருளையும் அளிக்கும். சுவாமியுடைய பக்திக்கு சொல்லவே வேண்டாம். இறைவனே கொடுக்கிறார் அப்படின்னும் போது அதை எடுக்க யாருமே கிடையாது இல்லையா? அப்போ சுவாமியே அதை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அதை எடுக்க யாருமே கிடையாது. இந்த மாயையுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம வெளிவரணும். அந்த மாயையுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம வெளிவர என்ன வழி அப்படின்னா திருவாசகமும் தேவாரமும் தான். திருமுறை மட்டும்தான். இறைவனுடைய பாதம் மட்டும்தான். ஒரு நாமாவ சொல்லு. சரவணபவான்னு சொல்றியா, அவன் நாமாவ சொல்லு.
விநாயகான்னு சொல்றியா அவன் நாமாவை சொல்லு, நமோ நாராயணான்னு சொல்றியா அவன் நாமாவை சொல்லு, ஏதோ ஒரு நாமத்தை பிடிச்சுக்கோ, கெட்டியமா பிடிச்சு. எங்க எந்த இறைவனை எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது போய் சேர்ற இடம் சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய மாயை, நாம வந்து இந்த மாயையில தான் அகண்டு, இந்த பந்தம் பாசம். இந்த தாமரை குளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா தாமரை இலை, அது எடுக்கும் போது அந்த தண்ணியை விட்டுட்டு இலை தனியா வரும், பாத்திருக்கீங்களா? அது போல இந்த மனித பிறவியானது கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. அப்ப இறைவன் கூப்பிடும் போது அப்படி சந்தோஷமா போயிடணும். பற்றற்று நிலை, பற்றாக இருந்து, அதாவது குடும்பத்துல பற்றாக இருக்கணும், ஆனால் பற்றற்ற நிலை. அதுக்காக இப்பவே இல்ல நான் திருவரம் வாங்கிக்கிறேன், சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு ஓடக்கூடாது. சுவாமி சன்னியாசியாவான்னு சொல்லல, அவரே குடும்பத்தோட காட்சி கொடுக்கிறார். அர்த்தநாரியா இருக்கார். மனைவிக்கு சரிபாதி கொடுத்தார். விநாயக பெருமான பக்கத்துல வச்சிருக்கார். சிவபெருமானுடைய கோவில் தலங்களுக்கு எல்லாம் போய் பாருங்க, சுவாமி இருப்பாங்க, அம்பாள் இருப்பாங்க, முருகப்பெருமான் இருப்பார், விநாயக பெருமான் இருப்பார், அட்டதிக்கு பாலகர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிற வாகனங்கள் எல்லாம் பாருங்க, ஒவ்வொன்னுக்கு எதிரிதான். ஆனா சாந்த ஸ்வரூபியா இருக்கிறது, இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரியா இருக்கிறதெல்லாம் சாந்த ஸ்வரூபியா எந்த இடத்துல இருக்கு? இறைவன் கிட்ட. அப்ப இறைவன் கிட்ட இருக்கும் போது பேதங்கள் கிடையாது. நாம அப்படியே கோவிலுக்கு போறோமா, அப்படி சுத்திட்டு ஒரு 3 சுத்தனமா சிவசிவா அரகரான்னு சொன்னமா ஓடி வந்துடுறது வீட்டுக்கு. ஆனா நின்னு பொறுமையா அங்க என்ன இருக்கு? சுவாமியே கையில சூலம் வச்சுக்கிட்டு இருக்கார், சுவாமியே இடுப்புக்கு புலித்தோல் போட்டிருக்கார், சுவாமியே லிங்க வடிவில காட்சி கொடுக்கிறார். அவருக்கு ஏன் காளை மாடு வாகனமா இருக்கு, அம்பாளுக்கு ஏன் சிம்மம் வாகனமா இருக்கு? இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள கேள்வி எழணும். ஒண்ணுக்குன்னு ஆகாது, காளை மாட்டுக்கும் சிம்மத்துக்கும் ஆகுமா? ஆனா இறைவன் திருவடியில் இருக்கும்போது சாந்தமா இருக்கு. பிறை சந்திரனுக்கும் இறைவன் கழுத்துல போட்டிருக்கிற பாம்புக்கும் ஆகுமா? ஆனா இறைவன் திருவடியில் இருக்கும் போது சாந்தமா இருக்கு. அப்ப இந்த நிலை நமக்கு எதை காட்டுது? இறைவன் ஒருவனே, எல்லாருக்கும் சமமானவன், அவனிடத்தில் ஆணவம் இல்லை, கண்மமும் இல்லை, மாயையும் பலிக்கவே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி அந்த ருத்ராசாவக மகரிஷி தன்னுடைய மாயையெல்லாம் நீக்கிறார். அதாவது சிவபெருமானை பற்றி கொண்டு தன்னுடைய மாயை நீக்கி ஆத்மாவிற்கு உற்ற துணையாக விளங்கும். தன்னுடைய ஆத்மாவுக்கு உற்ற துணையாக யார் இருப்பா? சிவபெருமானேதான். பாவங்களை எல்லாம் ஒழித்து அந்த கற்பகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தியானத்தை இருந்தார். அந்த தியானத்துல இருந்து அவர் என்னென்ன எப்படி அந்த பூர்வ ஜென்மத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார், அடுத்த இந்த எடுத்த ஜென்மத்துல என்னவா ஆக போறார் அப்படின்றது எல்லாமே சொல்றார். யாருக்கு? நம்மளை போல இப்ப அடியேன்னு சொல்ல நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது போல அந்த ருத்ராசாவக மகரிஷி அந்த கமலாலய குலத்துல 100 வருட காலம் தவம் பண்றார். அந்த தவம் பண்ணி அவர் எழுந்து அப்படி அமர்ந்து இறைவனால் அவர் என்னென்ன பெற்றார் அப்படின்றதையும், தன் முன் ஜென்மத்தில் அவர் என்னவா இருந்தார் அப்படின்றதையும் மக்களுக்கு சொல்றார். அப்படி அமைதியா எல்லாரும் உட்கார்ந்து பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆதியில் நான் பிரகதாருவென்னும் ஒரு மகாராஜாவுக்கு, அந்த மகாராஜா கிட்ட ஒரு கிளியா இருந்தேன், ஒரு கிளியா பிறந்தேன். அவருடைய முன் ஜென்மத்தை சொல்ற, ஒரு கிளியாக நான் பிறந்தேன். அந்த கிளியாக பிறந்து கூட இந்த குடும்ப கடல்ல ஒரு அனாதையாக உழண்டுட்டேன். அதாவது குடும்பம் இருக்கும், அப்பா இருப்பார், அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருக்கும், அண்ணன் இருக்கும், தம்பி இருக்கும், எல்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரு பொருட்டா நாமளை மதிக்கவே மாட்டாங்க. நாம சம்பாதிச்சு குடுக்குற காசுக்கு தான் அங்க மதிப்பு, நமக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. புரியுதுங்களா? அப்படிதான் என்னுடைய நிலைமை. அந்த நிலைமையும் தலகீழா மாறி நீ விட்டுட்டு போனா போதுன்ற மாதிரி சில குடும்பங்களும் உண்டு. இந்த மாதிரி இருந்தும், சொந்தங்கள் இருந்தும் அனாதை, அந்த மாதிரி கிளி ஜென்மத்துக்கும் இருந்துச்சான் அவருக்கு.
கிளியாக இருக்கும் போதுமே அவருக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டது. அப்போ ஒரு கிளி ஜென்மம் அவருக்கு கிடைச்சது. இறைவன் குடுத்த அந்த ஆயுளை வீணே கழிக்க கூடாதுன்னு நினைச்சுச்சான் அந்த கிளி. அப்ப நினைக்கும் போது என்ன பண்ணுச்சா, பூர்வ ஜென்மத்துல அதுக்கு தெரியுது நாம என்னவா பிறந்திருக்கோம், ஏன் இப்படி அல்லல் படுறோம் அப்படின்னு தெரியும் போது அந்த ராஜாவுடைய மாளிகையில அந்த கிளி ஒரு கூண்டுல அடைக்கப்பட்டிருக்கும். அது தினம் காலையில சூரியன் உதிக்கும் போது சூரிய நமஸ்காரம் செய்யுமா. அப்ப இறை தேடும் பொருட்டு வெளியே போயிட்டு வருமா. அப்படி இது வெளியே போயிட்டு வந்ததுனால சூரிய நமஸ்காரமும் அது செஞ்சதுனால அதுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒரு அரண்மனை வாசமும் கிடைச்சிச்சு. அந்த ராஜா கிட்ட போய் சேர்ற பாக்கியமும் அந்த கிளிக்கு கிடைச்சிச்சு. அப்ப அந்த கிளி கூண்டுக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகுமா, அந்த நாட்டுக்கு அந்த ராஜசபைக்கு தேவர் ரிஷிகள்லாம் வருவாங்களாம், சாதுக்கள் வருவாங்களாம், முனிவர்கள் வருவாங்களாம். அவங்க எல்லாம் வந்து சிவபெருமானுடைய அந்த கதைகளை சொல்லுவாங்களாம், அந்த புராணங்களை சொல்லுவாங்களாம். சுவாமி இப்படி இங்க நடத்தினார், இந்த இடத்துல அற்புதம் நடத்தினார், சுவாமியினால இங்க இந்த கங்கை நீர் வந்தது, இங்க இது நடந்தது, இந்த அற்புதம் நடந்ததுன்னு பல அற்புதங்களை சொல்லுவாங்களாம். யாருக்கு? ராஜாக்கு. அப்போ சொல்லும் போது இந்த கிளி அதெல்லாம் பொறுமையா கேக்குமா. அப்படி கேட்டு 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 அந்த ஜென்மத்துல அது மரணித்து அந்த சாதுகள் சொன்ன அந்த சிவபெருமானுடைய அந்த புராண கதைகளை கேட்டு 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 இந்த கிளிக்கு அடுத்த பிறவி மயிலாக பிறந்தது. இந்த கிளி அடுத்த பிறவியில மயிலாக பிறந்தது. அப்ப அந்த மயிலாக பிறந்த உடனே அதுக்கு தன்னுடைய முன் ஜென்மம் இறைவனுடைய திருவருளால ஞாபகம் இருந்தது. நாம் என்னவா பிறந்திருந்தோம் அப்படின்னு ஞாபகம் இருந்தது. அடுத்த பிறவி அது மயிலாக உருவெடுத்தது. அப்படி அது மயிலாக உருவெடுத்தது பிறகு என்ன ஆயிட்டு, பல புனித நதிகள்ல நீராடியும் கஷேத்திரங்கள்ல இறைவனை லிங்க திருமேனியாக இருக்கிற இறைவனை வணங்கியும் அது அந்த லிங்க திருமேனிக்கு பக்கத்துல போய் தன்னுடைய தோகையினால அப்படி விசிறி விடுமா. சுவாமிக்கு வேர்த்து கொட்டுதே, சுவாமிக்கு வேர்க்குதே. நமக்கு ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, கள்ளக்கண்டா நாயக்கானோ, நாயக்கண்டா கள்ளக்கானோ அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி உண்டு. ஆனா அது மாற்றப்பட்ட பழமொழி. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும், அப்படிதான் சொல்லணும். ஒரு கோவிலுக்கு போறோம், அங்க நிக்கும் போது கண்ணீர் தார தாரையா விடும். இறைவா, என்ன கஷ்டத்தை நீ கொடுத்துட்டு இருக்கா, என் மனசு சரியில்லை, எதையோ ஒண்ணு, ஒரு சந்தோஷத்தினால அழுவோம், கஷ்டத்தினால அழுவோம், எதுவோ ஒண்ணு அழறோம். அப்ப அந்த இடத்துல நாம பாக்குறது இறைவனை, கல்ல கிடையாது, இல்லையா? ஆனா ஏதோ ஒரு மனுஷன் அப்படி போனது, என்னவோ அந்த கல்லுக்கு என்ன பண்ணிடுறீங்க, வலிக்கவா போகுது அப்படின்ற மாதிரி, என்னமோ பூவெல்லாம் வைக்கிறீங்க, மாலை எல்லாம் போடுறீங்க, அது தாங்கவா போகுது, என்ன தெரிய போகுது கல்லுக்கு அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதம். இதுதான் கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும்னு சொல்றது, இல்லையா? திருநீலநக்க நாயனார் அவருடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பார், மனைவி பக்கத்துல இருப்பாங்க, ஒரு சிலந்தி பூச்சி அப்படி மேல ஊறும், அந்த சிவலிங்க திருமேனியில ஊறும். அப்படி ஊறுறதுனால சுவாமிக்கு என்ன ஆயிடுமோ, அந்த சிலந்தி கடிச்சிருமோ அப்படின்னு பூன்னு அப்படி ஊதுவா. அந்த ஊதுனதுனால எச்சில் சுவாமி மேல பட்டுரும். அதுக்காக கணவன் அந்த மனைவிக்கு தண்டனை கொடுத்து, நீ இங்கே கடை, சுவாமி மேல எச்சில் பட்டுருச்சு, உன்னோட எச்சில் சுவாமி மேல பட்டுருச்சு அப்படின்னு மனைவி அங்க அதே கோயில்ல விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவார் திருநீலநக்க நாயனார். இறைவன் கனவுல சென்று காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கும் போது சிவலிங்க திருமேனி எங்கும் அந்த வண்டு கடிச்சு வச்சிருக்கு, அந்த பூச்சி கடிச்சு வச்சிருக்கு. அந்த அம்மா ஊதின இடம் மட்டும்தான் சுவாமிக்கு நல்லா அப்படி சுத்தமா இருக்கு. பாத்தியா? அப்படி காட்சி கொடுக்கும்போது சிவசிவா அரகரா, சுவாமி உங்க முகத்துல என்ன ஆச்சு, நீ உன் மனைவி அங்க விட்டுட்டு வந்துட்ட, ஆனா அவ ஊதின இடம் மட்டும்தான் எனக்கு அந்த பூச்சி கடிக்கல, மற்றபடி என் முகமெல்லாம் பாரு எப்படி அந்த பூச்சி என்ன கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சுவாமி சொல்லவும் அப்படி விழுந்தடிச்சுக்கிட்டு எழுந்து ஓடுறாரு. சிவசிவா அரகரா, என்ன தவறு செய்தேன் சுவாமி,
என் மனைவி பேரு பெற்றாலே அவளுக்காக நீங்க என்கிட்ட பேசுறீங்களே சுவாமின்னு ஓடுறார் நட்ட நடு ராத்திரி மனைவி அழைச்சிட்டு வர்ற. அப்ப அந்த இடத்துல அந்த அம்மா பார்த்தது என்ன? கல்ல பார்த்தாங்களா? கல்லை பார்த்தார்களா? இல்ல, இறைவனை பார்த்தார். இறைவனுடைய சரீரத்தை பார்த்தார். நாம நம்ம ஒரு முள்ள தாங்கிக்குவோமா? ஒரு பூல ஒரு பெரிய காம்பு நீட்டமா இருந்த குத்தாது நமக்கு தலையில வச்சுக்கிட்டா. நம்ம போட்டுக்குவோமா? ஒரு துணியில ஒரு ஜிகினா மாதிரி இருந்துச்சுன்னா அது குத்தும்ல நமக்கு. அப்ப இறைவனுக்கு நாம எப்படி செய்யணும்? பார்த்து பார்த்துல போடணும். அப்ப அங்க இறை சுவாமி அப்படின்னு நினைப்பு வந்ததுன்னா உயிரே அந்த இடத்துல நிக்கும். அப்படி போய் சுவாமி நிப்பார். அப்ப அந்த மயில் என்ன பண்ணுச்சு? தன்னுடைய தோகையினால அப்படி விசிறி 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 விடுதான். சுவாமிக்கு வேர்க்குமே அப்படின்னு விசிறி விடுதான். என்னதான் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணாலும் மயில் யாருடைய வாகனம்? முருகப்பெருமானுடைய வாகனம் இல்லையா? அப்படி அந்த மயில் என்ன பண்ணுமா? இந்த ஆடி மாத காலங்கள்லாம் கொஞ்சம் உக்ரமா இருக்கும் வெயில். அந்த நேரத்துல அந்த அருமுகன், அதாவது முருகப்பெருமானுடைய கோவில் சுத்தி எந்தெந்த ரிஷிகள்லாம் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் போய் பணிவிட செய்யுமா. தொண்டு பெரிது. நல்லா பாருங்க, தொண்டுதான் பெருசுன்றாங்க. எல்லாத்துலயுமே பாருங்க, தொண்டு பெரிது. அடியார்களுக்கு செய்யற தொண்டு பெரிதுன்னு சொல்றாங்க. விசிறி விடுமா. உழவாரப்பணி, இதுவும் உழவாரப்பணி இல்லையா? நவுக்கரசு பெருமான் செய்தது உழவாரப்பணி தானே. அப்படி அந்த மயில் அப்படி விசிறி விடுமா. மற்றபடி மீதம் இருக்கிற நேரத்துல முருகப்பெருமானுடைய திருமேனிக்கு சென்று விசிறுமா தன்னுடைய தோகையினால. இப்படியெல்லாம் பணி. அந்த அவர் அதை மட்டும் பண்ணாம முருகப்பெருமானுடைய கண்கள் நல்லா இருக்கணும், சுவாமிக்கு நாம நடனம் ஆடி காட்டணும் அப்படின்னு முருகப்பெருமானுடைய அந்த சன்னதிக்கு முன்ன அந்த மயில் அழகா அப்படி தோகை விரித்து அப்படி ஆடுமா. முருகப்பெருமான் பாப்பார், சுவாமி நம்மளை பாப்பார் அப்படின்னு தோகை விரித்து ஆடுமா. ஏண்டா தினம் கோயிலுக்கு போற, உனக்கு கண்ணு தெரியல? ஒரு நாயன்மார் அபிநந்தி அடிகள் நினைக்கிறேன். நீ தினம் நீ கோயிலுக்கு போற, உனக்குதான் கண்ணு தெரியாது, நீ எப்படி தினம் கோயிலுக்கு போற அப்படின்னு கேட்டா, எனக்கு கண்ணு தெரியாது, நான் சுவாமியை பார்க்க முடியாது, ஆனா எங்க அப்பா என்ன பாப்பாருல்ல, என் சுவாமிக்கு நான் தெரியவல்ல. இதுதாங்க பக்தி. சுவாமி நம்மளை பாத்துக்கிட்டு இருக்கார். கோவில்ல மட்டும்தான் பாக்குறாரா? எல்லா இடத்துலயும் பாக்குறார். நீக்கமர நிறைந்திருக்கும் பேரானந்தம் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலயும் இருக்கார் சுவாமி, நம்மள பாக்குறார் அப்படின்றத ஒரு மனசுக்குள்ள வந்தாவே அந்த மனசு தப்பு செய்யாது. இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சா அந்த மனசு தவறு செய்யாது. மேலிருந்து ஒருத்தர் சுவாமி நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நம்ம செய்யற ஒவ்வொன்றுமே எழுதும் கணக்கு இன்னம்பர் ஈசன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, தவறு செய்ய தோணாது. அப்படி இப்படியாக இவர் அந்த மயிலாக மாறி கார்த்திகை, அதாவது முருகப்பெருமான் முன்னாடி நடனம் எல்லாம் ஆடினார். இப்படியெல்லாம் செஞ்சதுனால அந்த பிறவி மரணிச்சு அடுத்த பிறவி மனுஷ ஜென்மம் கிடைச்சது. அரிதறிது மானிடராதல் அரிது. எத்தனை பிறவிப்பா! புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கள்ளாய் மனிதராய் பேயாய் கணங்கராய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் புறந்து இழைச்சு போயிட்டேன்பா. இழைத்தேன் எம்பெருமான், இழைச்சு போயிட்டேன்பா. எத்தனை பிறவி, எத்தனை எத்தனை பிறவி. ஆத்து மணல கூட எண்ணிடலாம், என்னுடைய பிறவியை எண்ண முடியலையே சுவாமி அப்படின்னு. மனுஷ பிறவி கிடைக்குது அரிது, மனித பிறவி கிடைக்கிறது அரிது. அந்த மனித பிறவியை வீணடிக்க கூடாது. மனிதனா பிறந்தும் சில ஜென்மங்கள் மிருகமா சுத்திக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேரை பாக்குறோம், மனுஷனா பிறந்து கூட மிருகமா சுத்திக்கிட்டு இருக்கு. நாமெல்லாம் இப்ப தியாகேச பெருமானுடைய லீலைகளை கேட்கிறோம், இறைவனை நினைக்கிறோம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு வகுப்பு, சுவாமி நடத்துற வகுப்புல
நாம போய் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டோம். சுவாமி, என்னம்மா வந்திருக்கீங்களா? உள்ளேன் ஐயா! அப்படின்ற மாதிரி அந்த வகுப்ப கண்டுபிடிச்சு அங்க உட்கார்ந்துட்டோம். இன்னும் இப்படி ஒரு வகுப்பு இருக்கு, இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கு, இறைவன் ஹெட் மாஸ்டர் இருக்கார் அப்படின்னு சுவாமி பத்தி தெரியாம இன்னும் எத்தனையோ பிறவி, எத்தனையோ உயிர் இருக்கு. அவங்கெல்லாம் இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குதுன்றதே தெரியாது. அப்ப நாம இதெல்லாம் கேட்கிறோம்னா, அப்ப இறைவனுடைய அனுகிரகம், அருள் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. புரிஞ்சுக்கோங்க. ஏன் திரும்ப 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 இந்த வார்த்தைகளை சொல்றேன் அப்படின்னா, மணிவாசகர் சொன்னார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் அருள் இல்லைன்னா அவன் தாழ் வணங்க முடியாது. அப்படி அவருக்கு மனுஷ பிறவி கிடைச்சது. அந்த மனுஷ பிறவியிலுமே பிராமண ஜென்மமாக கிடைச்சது. அந்தணனாக பிறந்தார். அஷ்டாவக்ர மகரிஷிக்கு மகனாக பிறந்தார். 8 வயசுல உபன்யாசம் வாங்கிக்கிட்டார். ஒரு தனியா உபன்யாசம் வாங்கிட்டா குருவுடைய ஆசிரமத்துக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி குருவுடைய ஆசிரமத்துக்கு சென்றார். குருவோட கருணை இருந்தா மட்டுமே சிவபெருமானை அடைய முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த தெய்வத்தை வணங்கினாலும் குரு அப்படின்ற ஒரு இது நமக்கு வேண்டாம். ஆனா இறைவனை சிவபெருமானை வணங்கணும்னா குரு கண்டிப்பா வேணும். குருவுடைய ஆசி இருந்தால் மட்டுமே இறைவனை வணங்க முடியும். எனக்கு குருனே யாருமே கிடையாதே அப்படின்னு நாம சொல்லவே முடியாது. நினைச்சு பாருங்க. ஒண்ணு சஷ்டி விரதம் இருந்திருக்கணும், ஒண்ணு கிருத்திகை விரதம் இருந்திருக்கணும், ஒண்ணு அம்மனை வணங்கி இருக்கணும், ஒண்ணு விநாயக பெருமானை வணங்கி இருக்கணும். இவங்களை யாரு வணங்கினாலும் அவங்க நம்மளை கொண்டு கூட்டி போய் விடுறது சிவபெருமானிடத்தே. அவர்களே நமக்கு குருவாக இறைவனிடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. சத்தியம். அப்படி அவர் குருவை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தினால அதே குடில்ல இருந்து அநேக மகரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் பிரம்ம ரிஷிகளுக்கும் யோகியர்களுக்கும் அததிகளாக வருபவர்களுக்கும் அவங்களுக்கு எல்லாருக்கும் பணிவிட பக்தி பணிவிட செய்ய 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 அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்துல ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த சந்தோஷம் தான் நமக்கு நிலையானது. அந்த ஆசீர்வாதம் தான் நிலையானது. சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சித்தர்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா சுவாமியே பண்ண மாதிரி அந்த மகரிஷிகளும் ஞானிகளும் முனிவர்களும் ஒரு ஆசீர்வாதம் பண்ண அது அளவற்ற சக்தி இருக்கும் இல்லையா? அப்படி ஆசீர்வாதம் பண்ண ஸ்நான ஜாபதி அப்படின்ற ஒரு அவங்க குளிக்கும் போது அவங்களுக்கு தேவையானது கொடுக்கணும். சாப்பிட உட்காரும் போது அவங்களுக்கு தேவையானது எடுத்துட்டு போய் கொடுக்கணும். சரி, அவங்க ஒரு யாகம் பண்றாங்களா, அதுக்கு தேவையானது கொண்டு போய் கொடுக்கணும். சுவாமி, இதுக்கடுத்து உங்களுக்கு என்ன வேணும், அதுதான் பணிவிடை. ஒரு சிஷ்யனாக இருந்து எவ்வளவு பணிவிடை செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சார். அது செஞ்சது பலனால வித்யாவஸ்தம், அதாவது வித்யம் அப்படின்னா கல்வி, இந்த ஞானம் அதுல முதன்மையாக விளங்கினார். ஏன்னா எல்லா குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. நல்லா பாருங்க, குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்படின்னும் போது அவர் அந்த கல்வியில அந்த ஞானத்துல முதன்மை பீடமாக இருக்கிறார். அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா அவர் வீட்டுக்கு போறார். அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுல அந்த குடும்பத்துல அந்த இல்லறத்துல அவருக்கு நாட்டம் போகல. நம்ம சொன்னேன், நீ தானம்மா சொன்ன இப்ப குடும்பத்திலே இருந்துதான் இறைவனை வணங்கணும், இப்ப இவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த இல்லறத்துல அவர் போய் சேரல அப்படின்னா அது இறைவன் திருவருள். அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்தது. அவர் மனைவி திருமணமாகி மனைவியை விட்டுட்டு குழந்தைகள் அனாதையாக விட்டுட்டு திருவரம் போகல. திருமணமே பண்ணிக்காமதான் வெளியே வர, அதை விட்டு வெளியே வர. ஈஸ்வர பக்தி அவரை இழுக்குது. அவருடைய தந்தையுடைய கட்டளைப்படி புண்ணிய சேத்திரங்கள் எல்லாம் சஞ்சாரம் செய்யறார். எல்லா கோவில்களுக்கும் செல்றார். பல தலங்களுக்கு போறார். சில மகரிஷிகளை பார்த்து அவர்களுக்கு மறுபடியும் பணிவிடை செய்து ஈஸ்வர பக்தியை மென்மேலும் மென்மேலும் பெருகிக் கொண்டே போகிறார். அப்படி சில புண்ணிய தலங்கள்லாம் போயிட்டு வர்றார். அப்ப அவர் அப்படி பல புண்ணிய தலங்கள் போனதுனால பிரம்ம ஞானத்தை அடைகிறார். பரிபூர்ண
பரிபூரண பிரம்ம ஞானம் அவருக்கு. அதுதான் அப்படியே அட்டமா சித்திகளையும் வசைப்படுத்தி, அதாவது அவர் கிட்டத்தட்ட சிவநிலை, சிவகதிதானே அப்படின்ற மாதிரி அந்த சிவநிலை அடைகிறார். அப்படி அடைஞ்சு அவர் வீட்டுக்கு திரும்புறார். அப்படி திரும்பும் போது அவருடைய தாயும் தந்தையும் உடல்நிலை சரியில்லாம அவர் வர்றதுக்காக அந்த உயிரை கையில பிடிச்சிருந்தாங்களா என்னமோ, அவர் அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த உயிர் இறைவனடி போய் சேரும். அவங்கள கங்கை, காவிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் செய்து அவங்க உடல்களை நல்ல முறையில அடக்கம் பண்ணிட்டு அவங்களுடைய அஸ்திய கங்கையிலையும் காவிரியிலையும் முதலான புண்ணிய தீர்த்தங்களையும் கரைச்சிட்டு பிதுர் தர்ப்பணம் செய்யறார். பிரம்மா, விஷ்ணு, சிவன், சூரியன், பசு, பித்ருக்கள், தேவர்கள், அக்னி இவங்களெல்லாம் தியானம் பண்ணி இவங்க எல்லாரையும் மனதுல நிறுத்தி அந்த பிதுர் தர்ப்பணம் கொடுத்துட்டார். மறுபடியும் அவங்கள தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே வரார். அந்த தியான நிலை செஞ்சு பிரம்ம விசாரம், அதாவது கிட்டத்தட்ட பிரம்மாக்குரிய நிலை, அந்த நிலை அவர் எழுதுறார். அப்போ மறுபடியும் அவருக்கு அநேக கஷேத்திரம் போகணும், இறைவனை தரிசனம் பண்ணணும்ன்ற ஆசை வருது, விருப்பம் வருது. அப்ப காசி, கேதாரம், கோகர்ணம் அப்படின்னு பல புண்ணிய தலங்கள் சென்று இறைவனை தரிசனம் பண்ணும் போது, பிரம்ம தியானத்தை முடித்த போது மனதுக்குள்ள தோன்றது என்ன? கடைசியா நாம திருவாரூர் போகணும்ன்ற ஒரு எண்ணம் மனதிற்குள்ள வருது. நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்க, சிவபெருமானே பல ரூபங்களாக அண்ணாமலையில் அண்ணாமலையாராகவும், நடராஜ பெருமானாகவும், காலாத்தி நாதனாகவும், ஏகம்பத்துரை எந்தாயாக கட்சி ஏகம்பனாகவும் பல தலங்களில் இறைவன் அருள் புரிந்தாலும் திருவாரூரில் தியாகராஜ பெருமான் அப்படின்னு நாம எடுத்துக்கும் போது அந்த இடத்துல அவரை போய் சமர்ப்பணம் சரணாகதி அப்படின்றது நம்ம உயிர் கொடுத்துச்சுன்னா, நாவுக்கரச பெருமான்லாம் ஓலையை எழுதி கொடுத்தாராம். அவருக்கு ஆரூர் பெருமானுக்கு தான் அடிமை அப்படின்னு நாவுக்கரச பெருமான் ஓலை எழுதி கொடுத்தாராம். அப்ப நம் மனது இறைவனிடத்தில் போய் சேர்ந்துருச்சுன்னா, ஆரூர் பெருமானிடத்தில் போய் அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் ஆகிருச்சுன்னா, நம் மனது மீளா அடிமை உனக்கே ஆளாய்ன்னு சுந்தரர் பாடினது மாதிரி அடிமைதான், ஆரூர் பெருமானுக்கே அடிமைதான், மீண்டு வராது மனது. ஆரூரிலிருந்து மீண்டு மனது வேற எங்கேயுமே போகாது. மனசு ஆரூரா ஆரூரா ஆரூரான்னு அவன் பாதத்தை மட்டும்தான் நினைக்கும். அப்படி இந்த மகரிஷி பல தலங்கள் சென்று இறைவனை வழிபட்டாலும் ஆரூர் சென்று திருவாரூர் சென்று தியாகேச பெருமானை வணங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள்ள தோன்றுது. அந்த எண்ணம் எப்படி தோன்றுது? அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. அவர் கூப்பிடுறார், சுவாமி அழைக்கிறார் வான்னு. அதனாலதான் மனசுக்குள்ள தோணுது பாக்கணும்னு. அப்ப போல இறைவனை சென்று நெடுநாள் அங்க தவம் பண்றார். எதற்காக தவம் பண்றார்? அந்த கமலாலயத்துல தென்கரையில உட்கார்ந்து தவம் பண்றார். எதற்காக தவம் பண்றார் அப்படின்னா, சிவபெருமானுடைய உண்மையான ரூபத்தை பார்க்கணும். அவருடைய உண்மையான ரூபத்தை பார்க்கணும். எங்க? தியாகேச பெருமானுடைய முழு திருமேனிய பார்க்கணும். தியானம், தபம், யோகம் செய்யறவங்களுக்கு அவருடைய திருமேனி தென்படுவது சத்தியம். அவர் ரகசிய திருமேனி, சுவாமி ரகசிய திருமேனி. வருடத்திற்கு 2 முறைதான் அந்த திருப்பாதத்தை கூட தரிசனம் பண்ண முடியும் நாமனால. எப்படி உட்கார்ந்திருக்கார், உள்ள நின்னு சுவாமி நின்னு அருள் புரிகிறாரா, அமர்ந்து அருள் புரிகிறாரா தெரியவே தெரியாது. முழு திருமேனியும் மறைக்கப்பட்டிருக்கும், முகம் மட்டும்தான் தெரியும். அம்பாளுக்கும் சுவாமி அவ்வளவு ரகசியம் சுவாமி. அந்த முழு திருமேனி அப்ப யாருதான் பார்த்தா அப்படின்னா, இறைவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்தவர்கள் நயினார்கள் அப்படின்னு அந்த வம்சத்தவர்கள் இன்னமும் திருவாரூர் இருக்காங்க. அவங்கதான் இறைவனுடைய திருமேனியை பாக்குறாங்க இன்னமுமே. எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கும் இந்த திருமேனி.
அப்ப மனதார தியானித்து, இறைவா ஆரூரா உன்னுடைய கோலத்தை நான் பார்க்கணும்பா, நீ எப்படி இருக்கிறன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மனசுக்கு ஆரூர் பெருமான் அந்த முழு தரிசனத்தை கண்டிப்பா கொடுப்பார். எழுதி வச்சுக்கோங்க, இது சத்தியம். கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். ஆனா நம்ம அன்பு, நாம செய்யற வேண்டுதல் அது குறிக்கோளாக இருக்கணும். நாயன்மார்கள் மாதிரி அந்த விடாமுயற்சி, அந்த நாயன்மார்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை விட மாட்டாங்க. அது போல அந்த எண்ணம் இருக்கணும். நான் உன்னை பார்க்கணும் ஆரூரா, நான் உன்னை பார்க்கணும் தியாகேசா, உன்னை அழகான மலரடியை பார்க்கணும். பார்க்கணும் சுவாமி, நீ கைகளை எப்படி வச்சிருப்ப, உன் திருமார்பு எப்படி இருக்கும், உன் இடை எப்படி இருக்கும், நீ அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாயா, நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கிறாயா சுவாமி, உன்னை பார்க்கணும்ன்ற ஆசை எழுந்துகிட்டே இருக்கேன் இந்த பாழ் மனதிற்கு சுவாமி அப்படின்னு தவம் பண்ற. அப்படி தவம் பண்ண 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 ஒரு நாள் இரவு 2ஆம் ஜாமம் ஆரம்பமாகும் போது சூரிய பிரகாசம், அதாவது 1,00,00,000 சூரிய பிரகாசம் இருக்கு முகத்துல. ஆனா குளிர்ந்த முகம். 1,00,00,000 ஒரு சூரியனே நம்ம கண்ணால பார்க்க முடியாது. 1,00,00,000 சூரிய பிரகாசம் கொண்ட முகம் நிலவு போல தெளிந்து அழகாக குளிர்ந்து காட்சி கொடுக்குது. அத பாக்குறார். அப்படியே எழுந்து சாஷ்டாங்கமாக வணங்குறார். ஆரூரா தியாகேசா, ஆரூரா. இந்த பரபிரம்மத்தை கண்டு பரமானந்தம் அடைந்த ஆனந்த கண்ணீர் சொரிகிறார். சுவாமி, உன்னுடைய திருவுரு தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் அறியாத மேனி, ரகசிய திருமேனி, இந்த பாவியேனுக்கு காட்சி தந்தனையா இறைவா, 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 ஆரூரா, ஆரூரான்னு சாஷ்டாங்கமாக சுவாமியுடைய திருப்பாதத்துல விழுந்து வணங்கி, அப்படி விழுந்து வணங்கிட்டு அப்படி எழுந்து நிற்கிறார். சுவாமி இல்லை. எழுந்து நிற்கும் போது மறைஞ்சிட்டார். திருமேனிய பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்டார், பேசணும்னு ஆசைப்படலையே. அப்படி மறைஞ்ச நேரத்துல அந்த கண்ணுல இருந்து அவருக்கு கண்ணீரா கொட்டுது. சுவாமி, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படலையே சுவாமி, அப்படி தவம் பண்ணாம போயிட்டனே, உன்னுடைய வாய்மொழிய கேட்காம விட்டுட்டனே இறைவா. உன் வாய்மொழிய கேட்காம போயிட்டனே சுவாமி, உன்னுடைய குரலை கேட்காம போயிட்டனே, பாவி ஆயிட்டேனேன்னு அழறார். அப்ப அசரீராக சுவாமி குரல் கொடுக்கிறார். ருத்ரசாவகா, கவலை கொள்ளாது, உன் பக்தியை கண்டு நாம் மெச்சினோம். பிரம்மலிபியின் மரியாதையை மீறாமல் இன்னும் சில காலம் உலகவாசம் செய்து பிறகு நமது பதவியை அடையலாம். அதாவது சிவ சிவ என்ன சிவகதிதானேன்னு சொன்ன வாக்கிற்கு இணையாக சுவாமி இவருக்கு என்ன வரம் கொடுக்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் இரு, இன்னும் கொஞ்ச நாள் இங்கு இருந்து பல நல்ல காரியங்களை செய்து பல நாள் கழித்து என்னை அடைவாய். அதாவது என்ன சேரணும்னு கூட சொல்ல, நமது பதவியை அடைவாய் அப்படின்னு சுவாமி வரம் கொடுத்தார் தியாகேச பெருமான். இதற்காகத்தான் அவரை தியாகேசா தியாகேசான்னு கூப்பிடுறோம். என்ன தியாகம் பண்ணினார்னு தியாகேசான்னு கூப்பிடுறோம். இதுக்குத்தான். யார் பண்ணுவா, யார் செய்வா? அப்படி கேட்டார். உன்னுடைய தவ பலனால உன்னுடைய பூர்வ ஜென்மம் நீ என்ன பிறக்கணும்னு நான் உனக்கு வரம் கொடுத்துட்டேன். சுவாமி சொல்ற, நான் வரம் கொடுத்துட்டேன். ரிஷிகளையும் மக்களையும் பார்த்து உனக்கு என்ன நிகழ்ந்தது, நீ எப்படி இப்படி மாறின, இங்க எப்படி நீ வந்த, இதெல்லாம் நீ சொல்ல ஆரம்பி அப்படின்னு சுவாமி அவருக்கு வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து அந்த அசரீரோட வாக்கும் மறைஞ்சு போச்சு. கண்கள்ல நீர் பெருக்கெடுத்து ஆரூரா ஆரூரான்னு அவனை திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து அழறார். அப்ப ஆரூர் தலத்திற்கு வந்த அத்தனை முனிகளும் ரிஷிகளும் எல்லாரும் மக்களும், சுவாமி என்ன நடந்தது, கோவில் என்ன நடந்தது, விடிய காத்தால என்னென்ன நடந்தது, அப்படி பெரிய வெளிச்சமா இருந்துச்சு, நம்ம திருக்கோவில்ல என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது அப்ப அந்த நம்ம கதையில முதல்ல ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார்ல, அது இப்பதான் அவருக்கு வரமெல்லாம் கொடுத்த பிறகுதான், பூர்வ ஜென்ம ஞாபகத்தை கொடுத்த பிறகுதான் அவர் தன் முன்ஜென்மம் கிளியாக இருந்ததும்
மயிலாக பிறந்து மறுபடியும் மனுஷ ஜென்மம் எடுத்து அந்த மனுஷ ஜென்மத்துல கூட தியாகராஜ பெருமானுடைய திருமேனியை பார்க்கணும் அப்படின்னு தவம் இருந்தது முதற்கொண்டு அதை சொல்றார். எவ்வளவு அழகான அழகான காட்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உணர்ந்தால் மட்டுமே இறை. ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தானா, அவனுக்கு சிவபக்தி, அவனும் சிவபக்தி தான். அப்போ ஒரு சிவபெருமானுடைய சிலைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சானா. வீட்டு வாங்கிட்டு வந்து வச்ச போது தினம் அந்த சிலைக்கு பூஜை பண்றதும், தினம் அந்த சிலைக்கு பால் அபிஷேகம் பண்றதும், உணவு கொடுக்கறதும் பல்லது பண்ணிக்கிட்டே, அப்ப கூட பல கஷ்டம் வந்துகிட்டே இருந்துச்சான். அப்ப யாரோ சொன்னாரா, ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு கண்ண பரமாத்மா கிருஷ்ணருடைய சிலைய வாங்கிட்டு வந்து வை, அவர் தாண்டா கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி யாரோ மனசை போட்டு குழப்பினாங்களாம். சரி அதையும் செஞ்சு பாத்துருவோம் அப்படின்னு நினைச்சவர் என்ன பண்ணாரா, ஒரு கண்ண பரமாத்மா அதாவது கிருஷ்ணருடைய சிலைய வாங்கிட்டு வந்து வச்சாராம். அந்த இடத்துல சிவபெருமானுடைய அந்த சிலை இருந்த இடத்துல இருந்து தூக்கி அதை மேல வச்சுட்டு, அந்த சிலையை தூக்கி மேல வச்சுட்டு அதே இடத்துல கண்ண பரமாத்மாவை கொண்டு வந்து வச்சுட்டார். அந்த சிலையை கொண்டு வந்து வச்சார். வச்சுட்டு என்ன பண்ணாரா, அந்த சிலைக்கும் பூஜை பண்ணணும் இல்லையா, அபிஷேகங்கள்லாம் முடிச்சுட்டு, அதாவது சிவபெருமானுடைய சிலையை தூக்கி ஓரமா வச்சுட்டாரு. அப்ப கண்ண பரமாத்மாவுடைய சிலைக்கு அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். நெய்வேத்தியம் பண்ணணும். நல்லா நெய் எல்லாம் ஊத்தி நல்லா ஒரு சாதம் குழைய குழைய வச்சு ஒரு வெண்பொங்கல் கொண்டு வந்து அப்படி வைக்கிறார். சக்கரை பொங்கல் கொண்டு வந்து அப்படி வைக்கிறார். அப்படி வைக்கும் போது என்ன பண்ணனாரா, ஒரு மெல்லிசா இருக்கிற ஒரு துணியில அந்த சிவபெருமானுடைய திருமேனியில் இருக்கிற அந்த இப்படி வாயை மட்டும் அப்படி கட்டிட்டாரா, மூக்கோட சேர்த்து வாயும் கட்டிட்டாரா. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் உனக்கு இத்தனை நாளா பூஜை பண்ணிட்டு இருந்தேன், நீ எனக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனா நான் இப்ப இவருக்கு பூஜை பண்றேன்ல, இந்த வாசம் நீ பிடிக்க கூடாது அப்படின்னு அந்த சிலைக்கு அப்படி அந்த துணியை கட்டும் போது சுவாமி திவ்யமா அப்படி காட்சி கொடுத்துட்டாராம். விவசாயி, சுவாமி எத்தனை நாளா உனக்கு பூஜை பண்ணிருப்பேன், நீ ஒரு நாள் கூட இறங்கி வந்து என்ன பார்த்தது இல்ல, ஆனா இந்த நேரத்துல இப்ப நான் உனக்கு மூக்குக்கும் வாய்க்கும் சேர்த்த மாதிரி ஒரு துணிய நீ அந்த சாப்பாடு அந்த நெய்வேத்தியத்தை நீ எடுத்துக்க கூடாதுன்னு நினைச்சு நான் அப்படி கட்டி விடுறேன், இந்த நேரத்துல நீங்க எனக்கு காட்சி கொடுத்துட்டீங்களே சுவாமி, இவ்வளவு பெரிய பாவியா நான் அப்படின்னு அந்த விவசாயி அழறானா. அப்ப சுவாமி சொன்னாரா, இத்தனை நாள் நீ பூஜை பண்ணினேடா, ஆனா அதுக்குள்ள நான் இருக்கேன்றதையே நீ மறந்துட்ட, ஏதோ கடமைக்கு நீ பூஜை பண்ணிக்கிட்டு வந்த, இன்னைக்கு ஒரு இப்போ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிற சிலையிலையும் நான் தாண்டா இருக்கேன், ஆனா அத நீ எடுத்துக்காம எப்ப அந்த சிவபெருமான் வச்சியே அந்த சிலைக்கு நீ இங்க இருக்க, உனக்கு அந்த வாசம் கூட உனக்கு வரக்கூடாதுன்னு எனக்கு அந்த துணிய கட்டி விட்டப்பார், அப்பதான்டா நீ நினைச்ச நீ இங்கதான் இருக்க, உனக்கு இந்த வாசம் வரக்கூடாதுன்னு நீ கட்டதுனாலதான் அப்பதான் நீ என்ன உண்மையா இருக்கன்னு நீ நினைச்ச, அதனால உனக்கு காட்சி கொடுத்தேன்னு சுவாமி. புரியுதுங்களா? ஒரு பக்தி அப்படின்னு நாம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோட செய்யுங்க, நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க, நம்பிக்கையோட சரணாகதி அடைங்க. சரணாகதி முக்கியம். எது செஞ்சாலும் இறை செய்யும், அவன் செயல். எதுவோ நமக்கு தடைப்படுது, எதுவோ நமக்கு நடக்கல, சரி அவனுக்கு விருப்பம் இல்லை, இதுல ஏதோ இருக்கு, அதை நாம செஞ்சுட்டோம்னா, ஒரு காரியத்தை நாம செஞ்சுட்டோம்னா அது நமக்கு ஆகாததாக கூட போயிடும். அதனால சுவாமி அந்த காரியத்தை நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எல்லாம் இறை செயல் அப்படின்றது ஒண்ணு மனசுக்குள்ள வரணும். ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. அடுத்த படலம் 21வது படலம், திருவாச முனிவருக்கு கங்கையை அளித்தளிலை அப்படின்னு பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் துர்வாச முனிவர்னா யார் அப்படின்னா, அப்படி கடும் கோபத்தோட அப்படி திரும்பி அப்படி பார்த்தாருன்னா முதல்ல எடுத்தாவே அப்படி சாபம் தான், பிடி சாபம் அப்படின்னு கொடுப்பார் துர்வாச முனிவர். எல்லா முனிவர்களும் சாபம் கொடுத்தா சக்தி குறையும், ஆனா துர்வாச முனிவருக்கு சாபம் கொடுத்தாதான் சக்தியே ஏறும், அவருக்கு சக்தியே அப்பதான் கிடைக்கும். அந்த மாதிரி துர்வாசர். அப்ப துர்வாச மகரிஷியானவர் நெடுநாள் வரையில் கங்கை நதியின் கரையில் வீற்றிருந்து பரமேஸ்வர லிங்கத்தை தொழுது, காசி விஸ்வநாதரை தொழுது காலம் கழித்து வந்தார்.
அப்போ ஒரு சமயம் என்னாச்சா, அம்பலவாணனை தரிசனம் பண்ணணும்ன்ற ஆசை அவருக்கு வந்துச்சாம். தக்ஷ தேசத்திற்கு யாத்திரை போகணும் அப்படின்னு. அதாவது இந்த பக்கம் தென்னாட்டு பக்கம், வடநாட்டுல காசியிலிருந்து இறைவனை வணங்கி கொண்டிருந்தார். தென்னாடு சென்று இறைவனை வணங்கணும்ன்ற ஒரு அவா மனதுக்குள்ள வந்தது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் போய் உள்ள தூண்டுறார், வாடா, ஏண்டா எனக்கு உன்னை பாக்கணும், நீ என்ன பாக்கணும், இந்த சுவாமி சொல்வாரா, எனக்கு உன்னை பாக்கணும், வந்து நில்லு என் சன்னதி முன்னாடி அப்படின்னு சுவாமி சொல்வாராம். அது போல அவருக்கு தோன்றது மனசுக்குள்ள என்னன்னு, தென்னாடு போயிட்டு இறைவனை வணங்கணும் அப்படின்னு அவருக்குள்ள மனசுக்குள்ள தோன்றது. அப்படி தோணும் போது யாத்திரை புறப்படுறார். அப்போ அந்த யாத்திரை ஆரம்பிக்கும் போது மணிகர்ணிகா நதியில நீராடினார், திருக்கைலாயத்தை அடைந்தார், அழுதார், தொழுதார், சரணாகதி அடைந்தார். சுவாமி காளாத்திநாதனே அப்படின்னு நம்ம பட்டினத்தார் அழகா சொல்லுவார். வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன், நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ காளாத்திநாதருக்கேன்னு சொன்னார். அதாவது வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன். சிறுதொண்ட நாயனார் அவர் போல குழந்தையை வாழால் அறிந்து சிறுதொண்ட நாயனார் செய்த செயலை என்னால் செய்ய முடியாது சுவாமி. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன். திருநீலகண்ட நாயனார் மனைவி எமை தீண்டு வீராயின் திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக மெய்யால் உன்னை தீண்டவும் மாட்டேன், மனதால் உன்னை தவிர வேறொரு பெண்ணை நினைக்கவும் மாட்டேன்னு கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில இருந்து துறவரத்தை மேற்கொண்டார்கள். மாது சொன்ன சூழால் இந்த இளமை முழுதும் துறந்து வயோதிகமே அடைந்தார்கள் இல்லையா திருநீலகண்ட நாயனார். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன், நாளாரில் கண்ணுடந்து அப்ப வல்லேன் அல்லன். நாளாரில் அப்படின்னா என்ன, 6 நாள் தான். யாருக்கு? கண்ணப்ப நாயனார். இந்த கண் அப்படி அந்த அம்புல அப்படி குத்தி எடுத்து அகழ்ந்து உன் சிவலிங்க திருமேனிக்கு அப்படி வச்சு வழிபடுற அளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அப்ப இந்த ஜென்மம், இந்த ஜடம், இந்த உடம்பு, இந்த உயிர் எப்படி உன்னை அடைய போகுது காளாத்திநாதனே அப்படின்னு பட்டினத்தார் கேட்டார். அப்ப அங்கிருந்து அருணகிரிநாதரை பணிந்து அங்கிருந்து சிதம்பரத்தை பார்க்கணும்னு பெரிய ஆசை வந்துட்டது. யாருக்குதான் சிதம்பரநாதனை பார்க்க ஆசை வராது? அந்த தூக்கிய திருவடியை தரிசனம் பண்ணணும்னு யாருக்குதான் ஆசை வராது? இப்ப சுவாமிக்கு வரப்போகுது ஆனி உத்திரம் நட்சத்திரம், அபிஷேகம் நடக்க போகுது எம்பெருமானுக்கு. பலாயிரம் கோடி அப்படின்னு ஜனங்க இருப்பாங்க பாருங்க, போய் பாருங்க சிதம்பரத்துல அபிஷேகம். விடிய 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 அபிஷேகம் நடக்கும் எம்பெருமானுக்கு. காண வேண்டாமோ, யாருக்கு ஆசை வராது? பிள்ளையை காண வேண்டாமோ, கண் இருக்கும் போது அழகுரு கோபுரம் காண வேண்டாமோ. போகணுங்க, பிள்ளைய ஒரு முறையாவது போய் பார்க்கணுமே. காமமகற்றிய தூயனவன் சிவகாம சவுந்தரி நேயனவன், மாமரை ஓது செவ்வாயனவன், அன்பென்னும் ஞான ஆகாயனவன். என்ன அழகு! குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் பூமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால்வின் நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தை. நவபிரசர் கேட்டார், பிறவியே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற இடத்துல அப்பா அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும், அந்த சிரிப்பு, நீ சிரிப்ப பாரு அழகா இருக்குமே, அந்த சிரிப்பை பாக்குறதுக்காகவே இன்னொரு பிறவி கூட இந்த மாநிலத்துல அப்படின்னு கேட்டார் நவபிரசர்.
அது போல அவரை பார்க்கணுன்ற ஆசை யாருக்குதான் வராது. இவருக்கு வந்தது துர்வாசர் போய் பார்த்தார். இப்படியெல்லாம் போய் பார்த்தவர் புண்ணிய கஷேத்திரத்துல இருக்கும், புண்ணிய கஷேத்திரத்தில் விளங்கும் தியாகேச பெருமானை வணங்கணும்னு அங்கேயும் ஒரு விருப்பம் வருது. தியாகேசனை வணங்கணுமே அப்படின்னு நினைச்சவர் நேரே அங்க வாசம் செஞ்சார். அங்க சென்று அங்கே இருந்து கமலாலய கரையில இருந்து ஒரு பர்ணசாலையை அமைத்து கொண்டு அவருடைய சிஷ்யங்களுக்கு சைவ மந்திரங்களையும் தந்திரங்களையும் சைவ ஆகமங்களையும் உபதேசம் செய்து வந்தார். அப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னா உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம போச்சு. ஒரு நோய் அவரை தாக்குச்சு. அப்ப அவருடைய உடல்நிலை சரியாகணும், அவர் மறுபடியும் கங்கைக்கு செல்ல முடியாது, வடநாட்டுக்கு செல்ல முடியாம இருந்துச்சு. சரி, அந்த உடல்நிலை சரியாகும் வரை இங்கேதான் இருக்கணும்னு நினைச்சவர் என்ன பண்ணார், அப்ப இதுவும் இறைவனுடைய திருவருள் தான் போல, நாம இங்கே இருக்கணும், நமக்கு நல்லா இருந்த உடம்புக்கு திடீர்னு ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னா இதுவும் இறைவனுடைய கட்டளை, இது சுவாமி என்னவோ நமக்கு உணர்த்துறார், என்னமோ இருக்கு அப்படின்னு உணர்ந்தவர் என்ன பண்றார், அங்கே சில காலம் தியாகேச பெருமானுடைய கருணையினால அதே இடத்துல இருக்கார். அப்ப வர ஆசிரியர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் சீடர்களுக்கும் இறைவனுடைய லீலைகளை பலவாறு சொல்லிக்கிட்டு இருக்கார். அப்ப என்ன ஆச்சு, ஒரு சூரிய கிரகண புண்ணிய காலம் வந்தது. அந்த சூரிய கிரகண புண்ணிய காலம் வரும்போது ஸ்நானம், தர்ப்பணம், ஜபம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சவர் மெல்ல 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 எழுந்து ஒரு தன்னால நிற்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்தை அடைகிறார். அப்படி நிற்கும் போது அந்த கமலாலயத்திற்கு மெல்ல 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 நடந்து போயிட்டார். கமலாலயத்துக்கு அந்த குளத்துல மெல்ல மெல்ல நடந்து போயிட்டார். ஒரு 4-5 படிகள் அப்படி இறங்கி நிற்கிறார். அப்படி நிற்கும் போது அந்த கிரகண காலத்துல ஸ்நானம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படி ஸ்நானம் பண்ணணும்னு நினைக்கும் போது கங்கா ஸ்நானமாக இருந்தால் விசேஷ பலனை கொடுக்குமே. கமலாலயத்துலதான் குளிக்கிறோம், கமலாலயத்துலதான் ஸ்நானம் பண்றோம். ஆனா இது கங்கா ஸ்நானமாக இருந்தால், கங்கையில் நீராடினால் இந்த சூரிய அந்த கிரகண காலத்துல கங்கா ஸ்நானம் பண்ணினா இன்னும் நற்பலனை கொடுக்குமேன்னு நினைச்ச மாத்திரத்துல மனதிற்குள்ளதான் நினைச்சார். அதே க்ஷணம் என்னமோ ஒரு 10,000 லிட்டர் அப்படி சின்டெக்ஸ் டேங்க்ல இருந்து தண்ணி கொட்டின மாதிரி ஆகாயத்திலிருந்து ஆகாய கங்கையாகப்பட்டவள் இறைவனுடைய திருவருளால் அப்படி மலன்னு ஒரு அருவி மாதிரி அந்த கமலாலய குளத்துல விழுந்தாளாம். மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறா, ரிஷி எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறா. துர்வாச முனிவர் திகச்சு போறார். இறைவா இறைவா நீது கருணையா சுவாமி அப்படின்னு திரும்பும் போது அந்த நீர்ல இருந்து வெளிப்பட்ட கங்கை சொல்றா, இறைவனுடைய கட்டளை, தியாகேச பெருமானுடைய திருவருள், இந்த கமலாலயத்தில் யான் பிரவேசிக்க வேண்டும் என்பது தியாகேச பெருமானுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு கமலாலயத்துல விழுந்தார். அருவி போல கொட்டி ஒரு 10 நிமிடம் தொடர்ந்து அப்படி ஆகாய கங்கையாக அப்படி விழுந்தா. அப்படி விழுந்த நேரத்துல அவர் சந்தோஷமா நீராடிட்டு எழுந்து இறைவனை மறுபடியும் வணங்கினார். இறைவனை வணங்கிட்டு மீண்டும் மேலே எழுந்து போற. அப்ப மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறா, துர்வாச மகரிஷிய தவமா, அவர் செய்த பாக்கியமா நமது இந்த கமலாலய குலத்துல கங்கை நீராகப்பட்டது வந்ததே அப்படின்னு மக்கள்லாம் அப்படி ஏங்கி நிற்கிறா. அப்படி நிற்கும் போது அதே துர்வாச மகரிஷி சொல்றார், மக்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, சுவாமி கங்கையில தான் நீராடணும்னு ஏன் சொல்றீங்க, அந்த கங்கைக்கு என்ன அப்படி இருக்கு, கங்கைனா அந்த கங்கையானது புனித நீர் அப்படின்னு சொல்லப்படுது, அப்படி புனித நீர் அப்படின்னா அது என்ன புனித நீர், அது மக்களுக்கு என்ன பண்ணும், அதோட வரலாற்றை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் துர்வாசர்கிட்ட போய் கேக்குறாங்க. அப்படி கேட்கும் போது துர்வாச மகரிஷி சொல்றார், புனித கங்கையாகப்பட்டவள் அவ எப்படி இந்த பூமிக்கு வந்தா அப்படின்னா, பகீரதனுடைய தவத்திற்கு இணங்கி பிரம்மா அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கும் போது கேட்கிறார், என்ன உனக்கு வேணும் அப்படின்னா, ஆகாய கங்கையாகப்பட்டது பூமிக்கு வரணும், என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் சாப விமோசனம் பெறணும், அவங்களுக்கு எல்லாருக்கும் முக்தி கிடைக்கணும், அப்ப முக்தி கிடைக்கணும்னா கங்கையில நீராடணும்,
அவங்களுடைய அஸ்தியை நான் கங்கையில கரைக்கணும், அதனால எனக்கு ஆகாய கங்கை வேணும் அப்படின்னு பகீரதன் கேட்டதுனால பிரம்மா அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்குறார். நான் ஆகாய கங்கையை வர வைக்க முடியும். ஆனா அந்த ஆகாய கங்கையுடைய வேகத்தை பூமி தாங்காது. நேரடியா பூமிக்கு வந்தா தாங்காது அப்படின்னு சொன்னவர் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணு, அவர்தான் உனக்கு இத செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுத்துட்டு போறார். அப்படி ஒரு யோசனையும் கொடுத்துட்டு போறார். அப்ப அந்த பகீரதனாகப்பட்டவன் சிவபெருமானை நோக்கி தவம் பண்றார். சுவாமி, அடியேனுக்கு மட்டும் கேட்கல, இந்த உலகமே நன்மை அடையணும், ஜீவராசிகள் அனைத்தும் நன்மை அடையணும் சுவாமி, முக்தி பெறணும் சுவாமி அப்படின்னு வரம் கேட்டதுனால இறைவன் சரி அந்த ஆகாய கங்கையாகப்பட்டது பூமிக்கு வரும் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்கிறார். அந்த பூமிக்கு வரணும்னா நேர பூமிக்கு அந்த ஆகாய கங்கை விழுந்தா பாரம் தாங்க முடியாது, பூமி தூள் தூளா உடைஞ்சு போயிரும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னார், சுவாமி அழகா அப்படி வீட்டு இருந்தார். அமர்ந்திருந்த கோலத்திலிருந்து எழுந்து நின்றார். தன்னுடைய 9 ஜடை நம்ம சுவாமிக்கு, இந்த ஜடை உண்டு நம்ம சுவாமிக்கு. அந்த ஜடை விரித்த ஜடையில அப்படி மனசை நினைச்சுக்கோங்க, சுவாமி அமர்ந்த கோலத்திலிருந்து எழுந்து நின்றார். ஆகாய கங்கை மேலிருந்து அப்படி வேகமா படுவேகமா வரா. சுவாமி அவக்குள்ள மனசுக்குள்ள எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா கங்கைக்கு. அப்படி வேகமா வரா. நம்ம வர்ற வேகத்துல சிவபெருமானே தாங்க கூடாது, நம்ம வேகத்தை அவரே சமாளிக்க கூடாதுன்னு வேகமா வர்றவளை அப்படி அந்த கங்கையாகப்பட்டது சுவாமியுடைய சிரசு மேல விழும்போது அந்த ஜடாமுடிய இறுக்கி அப்படி கட்டிட்டார். ஒரு பொட்டு தண்ணி பூமிக்கு வரல. அப்படி இறுக்கி கட்டின உடனே கங்கை என்ன பண்றா, சுவாமி மன்னிச்சிருங்க, மூச்சு கூட என்னால விட முடியல, கங்கை நீங்க என்னை இறுக்கி கட்டிட்டீங்க சுவாமி அப்படின்னு அவ கதறும் போது, என்னுடைய ஆணவம் அழிந்தது இறைவா அப்படின்னு அவ கேட்டதுனால சுவாமி கொஞ்சமா அந்த ஜடைய அப்படி கொஞ்சமா இறுக்கத்திலிருந்து விடுபட்டு கொஞ்சமா அப்படி இறுக்கமா இருந்துச்சு இல்லையா, கொஞ்சமா விடுவிக்கிறார். அப்படி நல்லா பாருங்க, சுவாமியுடைய கங்கைக்கு கழுத்துல கட்டியிருப்பார். கொஞ்சமா தான் அந்த இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி அதாவது கொஞ்சமா தான் பூமிக்கு வரும். அதுவே வேகம். கங்கை யாரு வேகமா வரும், அதுவே வேகம். இன்னும் சுவாமி முழுசா விட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் இல்லையா. அப்படிதான் கங்கையாகப்பட்டவள் பூமிக்கு வந்தது. கங்கா நதி பூமிக்கு வந்த கதை இது. அந்த கங்கா நதியில் நாம நீராடினா பாவங்கள் கரையும். நம்முடைய நமக்கு தேவர்களாலும் ரிஷிகளாலும் கொண்டாடப்பட்ட கங்கை, அந்த ஜலம் நம்ம பூமிக்கு வந்த பிறகு மனசுல எந்த ஒரு கொடிய பாவம் கொடிய எண்ணம் இருந்தாலும் அந்த கங்கா ஜலத்துல நீராடினா போயிடும். கங்கையை தியானம் பண்ணினாலும் நம் மனதிற்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணம் போயிடும். இந்த கங்கையை சரீரத்தோடு அங்க விட்டா தப ரிஷிகள் லோகத்துல இடம் பெறுவாங்களாம். அந்த கங்கையுடைய நாமத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருந்தா நம்முடைய பாவங்கள் அழியுமா. இதெல்லாம் இறைவன் அந்த கங்கைக்கு கொடுத்த வரம். இப்படியாக இந்த மகரிஷி இந்த கங்கையுடைய நன்மைகளை சொல்லி 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 கங்கை இப்படியாகப்பட்டவள் அப்படின்னு சொன்னார். நாம நினைச்சாலும் கங்கை நம்ம வீட்டுக்கே வருவா. ஆமா, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? ஆமா, நாம நினைச்சாலும் கங்கை நம்ம வீட்டுக்கு வருவா. நாம நினைக்கலன்னா கங்கைக்கே போய் குளிச்சாலும் நமக்கு புண்ணியம் கிடையாது. அப்ப என்னம்மா நீ சொல்ற? ஆமா, குளிக்கும் போது முதல்ல ஒரு சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்துவீங்களா? ஊத்தும் போது சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு அவன் நாமாவ சொல்லலன்னா கங்கையிலே போய் நீராடினாலும் பலன் கிடையாது. அவன் நாமத்தை சொல்லி நேற்று செய்த பாவங்கள் நேற்றோடு போயிட்டுது, இன்னைக்கு புது பிறவி எடுத்திருக்கேன், இப்ப ஸ்நானம் பண்ணிக்கிற சுவாமி அப்படின்னு அந்த ஒரு சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்தும் போது புது மனுஷனா வரணும்னா சிவசிவான்னு அவன் நாமாவ அந்த இடத்துலயுமே சொல்லணும். கங்கையாகப்பட்டவள் நம்ம வீட்டுக்கும் வருவா. நினைச்சுக்கோ சுவாமி, இதெல்லாம் நமக்கு கொடுத்த வரம். இப்படியாக அந்த கங்கையுடைய பெருமையை சொல்லி 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 அப்ப அவரு சொன்னதுனால மக்கள் எல்லாம் பலன் அடைகிறாங்க. இதுதான் கங்கையுடைய சிறப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சிறப்படைகிறாங்க, பலன் அடைகிறாங்க. பலனடைஞ்சு மறுபடியும் துர்வாச முனிவர் தியாகேச பெருமானுடைய திருவடியை அடைந்து, சுவாமி
அந்த கங்கை நதியில் நீராடினும் அந்த கமலாலயத்தில் குளத்துல நீராடியும் அவருக்கு உடல்நிலை சரியாகி மறுபடியும் தியாகேச பெருமானுடைய திருவடியை வணங்கி அங்கிருந்து விடைபெற்று காசி செல்லணும், இறைவனை வணங்கணும். கங்கா நதியோட கரையோரத்துல இருக்கிற காசி பெருமானை, விஸ்வேஸ்வரனை, விஸ்வநாத பெருமானை வணங்கணும் சுவாமி அப்படின்னு அங்கிருந்து விடைபெற்று துர்வாச முனிவர் கங்கை செல்கிறார், கங்கை நோக்கி பயணிக்கிறார். இதுதான் கங்கை விஸ்வாமித்திரருக்கு கங்கையை அளித்த லீலை. விஸ்வாமித்திரர் மூலமாக திருவாரூருக்கு கங்கை வந்த லீலை இதுதான். இத கேட்டவங்களுக்கு அது அடியேன் சொன்னனே, இந்த 2 லீலைகளும், இது நான் சொல்லல, திருவாரூர் தியாகர் லீலைகள் இந்த புத்தகத்துல போட்டிருக்கு. இந்த லீலைகளை கேட்பவர்கள் எல்லா பாவங்களையும் ஒழிந்து சிறப்புடன் வாழ்ந்து வானுலகத்தை அடைவார்கள். கங்கை மகிமையும் புரிந்தவர்கள் பாவங்களை ஒழித்தவர்களாக பெறுவார்கள். காயத்ரி ஜபம் செய்த பலன் இந்த 2 லீலைகள் கேட்டவங்களுக்கு கிடைக்கும். காயத்தை திரியாக்கி சொல்வதுதான் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரியை சொன்ன பலன் இந்த 2 லீலைகள் கேட்ட அடியார் அனைவர்களுக்குமே கிடைக்கும். திருவாரூர் தியாகேச பெருமானுடைய கமலநாதனுடைய மலரடிகளை வணங்கி இன்று வந்து நம் குரு அருள் ஆன்மீக மையத்தில் இந்த 2 லீலைகளுமே கேட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் பரிசுத்தமாக அந்த மனது சுத்தமான மனதாக மாறி இறைவனை மீண்டும் மீண்டும் அவனையே நினைக்கணும், அவனை நினைக்கிற மனசுக்கு கெடுதல் செய்ய வராது. இறைவா, எல்லாருக்குமே அவர் நல்லது நடக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் இன்புற்று வாழணும். கவலை என்பது மனதிற்குள் வந்தாலும் அதை தூக்கி தூரமா போட்டுட்டு அடுத்து என்ன நடக்குமோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த பெரிய வரம், மறதி. அந்த மறதியில போட்டுருங்க, நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மண்ணை வாழ்க, யானை தன நன்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குந்துருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமான். வான்முகில் வழாது பெய்க, மழிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆரூரமந்தரசி போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. நமது பாவங்கள்லாம் திருந்து இறைவனுடைய திருநாமத்தையே வணங்கணும் அப்படின்னா, பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில், பரகதிக்கு செல்வதொரு பரிசு வேண்டில், சுற்றி வரும் சூழ்வினைகள் வீழ்த்த வேண்டில், சொல்லுகேன் கேள் நெஞ்சே குஞ்சாவண்ணம், சொல்லுகேன் கேள் நெஞ்சே குஞ்சாவண்ணம், உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும், உன்னையல்லால் ஒரு தெய்வம் நின்னும், புற்றரவ கச்சாற்ற புனிதா என்றும், பொழிலாரூரா என்று போற்றானில்லே, பொழிலாரூரா என்று போற்றானில்லே. ஆரூரா ஆரூரான்னு அவன் நாமத்தையே சொல்லுவோம், நற்கதி அடைவோம். வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மையத்துக்கு நன்றிகள்.